श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमदादिवंश षडकोपयतीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्री लक्ष्मी नृसिंह दिव्यपादुका सेवक श्रीवंश षडकोप श्री नारायण यतीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्रीवंश षडकोप श्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः। जयत्राशदसन्त्रासधान्तवित्वंसनोदयः कृपावान् सीतया देव्यां परमव्योमभास्करः पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्यकविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। ஸ்ரீராமாயணம் ஆதிகாவியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதானது. அதில் ராமனோட கல்யாண குணங்களை வால்மீகி பூர்த்தியாக அனுபவிச்சிருக்கார். சுவாமி நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழியோட ஆரம்பத்தில் உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன் அப்படின்னு கல்யாண குண பூர்த்தியாக உடையவன் யாரோ துயரரு சுடரடி தொழுதீழன் மனனே, அப்படிப்பட்டவனுடைய திருவடிகள் தான் நமக்கு ஒரே புகழ் அப்படின்னு சாதிக்கிறார். அதே போல் 7ஆம் பத்தில் சாதிக்கும் போது கற்பார் இராமபிரானை எல்லார் மற்றும் கற்பரோ புற்பா முதலா பல்லெரும்பாது ஒன்றின்னையே அப்படின்னு கல்விக்கு விஷயமாக ராமபிரானை தான் சுவாமி நம்மாழ்வார் எடுத்து சாதிச்சிருக்கார். அதில் குறிப்பாக ஸ்ரீராமனை சொல்லும் போது குணக்கடல் அப்படின்னு தான் எல்லா பூர்வர்களும் சொல்கிறாங்க. பகவத் ராமானுஜர் தன்னுடைய கத்தியத்திரியத்தில் சாதிக்கும் போது அகிலகேய பிரத்யநீக கல்யாணைகதானஹா கல்யாண குணகணைக மகார்ணவஹா, அதாவது எம்பெருமான் கல்யாண குணங்களோட கடல் அப்படின்னு சாதிக்கிறார். இப்படிப்பட்ட எம்பெருமானோட வைபவத்தை சொல்ல வந்தது தான் வேதம். அந்த வேதம் அப்படிங்கிறது 2 பாகங்களாக இருக்குது, பூர்வபாகம் உத்தரபாகம். பூர்வபாகத்துக்கு இன்னொரு பேர் கர்மகாண்டம், உத்தரபாகத்துக்கு இன்னொரு பேர் பிரம்மகாண்டம் அப்படின்னு பேர். இந்த பூர்வபாகம் சொல்லக்கூடிய கர்மகாண்டத்தில் எம்பெருமானுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஆராதனங்கள் யாக யஜ்யங்களை பற்றி விவரணமாக எழுதியிருப்பான், சொல்லியிருப்பான். அதே மாதிரி உத்தரபாகம் சொல்லக்கூடிய உபநிஷத்துகளில் வேதாந்தம் உபநிஷத்துன்னு சொல்லப்படக்கூடிய உத்தரபாகத்தில் அதே எம்பெருமான் எந்த பெருமாளோட ஆராதனத்தை பற்றி பூர்வபாகத்தை சொல்லித்தோ அதே எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை பற்றின அனுபவத்தை உத்தரபாகமான உபநிஷத்தை சொல்லியிருக்கோம். இதில் பூர்வபாகமான கர்மகாண்டத்துக்கான உபபிரம்மணங்கள், அதாவது விளக்க உரைகள் விளக்க நூல்கள்னு சொல்லப்படக்கூடியதுதான் மனுஸ்மிருதி முதலான ஸ்மிருதிகள் எல்லாமே. அதே போல் இந்த பிரம்மகாண்டம்னு சொல்லப்படக்கூடிய உபனிஷத்துக்கு விவரணமாக வந்தது தான் இதிகாசங்களும் புராணங்களும். இதில் புராணங்களை விட இதிகாசங்கள் அர்த்தத்தில் உயர்ந்தவை. ஏன் சுவாமி அப்படின்னா, இதிகாச புராணாபியாம் வேதம் சவுபிரம்ம ஏது விபே தல்பஸ்ருதாத் வேதக மாமயம் பிரதரிஷ்யதி. இது ஒரு புராண ஸ்லோகம். அப்படி என்ன சொல்கிறதுன்னா, இதிகாச புராணத்தை ஒருத்தன் கற்றுக்காம வேதத்தை மாத்திரம் ஒருத்தன் கற்றுண்டானா இவன் என்னோட அர்த்தத்தை தப்பாக சொல்லிடுவான்னு வேத மாதாவே அவனை பார்த்து பயப்படுறா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். இதில் எப்போவுமே அவன் சொல்லுவாள் அல்பாச்சிதரம் பூர்வம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். எப்பவும் சின்ன எழுத்துக்களில் முதல்ல எழுதுறதாகவும் நிறைய எழுத்துக்கள் உள்ள வார்த்தையை 2ஆவது எழுதுறதுன்றது ஒரு இலக்கணம் இருக்குது. அதில் இதை பார்த்தீங்கன்னா இதிகாசங்கிற 5 எழுத்த முதல்லையும் 4 எழுத்த முதல்லையும் புராணகன்ற 3 எழுத்த 2ஆவது எடுத்திருப்பான். அப்படின்னா இதிகாசம் புராணங்களை விட அர்த்தத்தில் உயர்ந்தவை. அதனால தான் இதிகாச புராணாபியாம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. வைதிக சனாதன தர்மத்தில் 2 இதிகாசங்கள் பிரபலமான இதிகாசங்கள். ஒன்று ஸ்ரீராமாயணம், 2வது மகாபாரதம்.
அதில் மகாபாரதத்தை விட ஸ்ரீராமாயணத்துக்கு எப்போவுமே வசதி எதுனா, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ராமபிரானை பற்றி பூர்த்தியாக சொன்ன சரித்திரம் தான் ஸ்ரீராமாயணம். கண்ணபிரான சரித்திரம் சொல்ல வந்தது மகாபாரதமாக இருந்தாலும் கண்ணனை விட நிறையா விஷயங்கள் அதில் இருக்குது. ஆனால் ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ராமன் 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 பூர்த்தியாக ராமன் தான் இருக்கும். அதனால் மகாபாரதத்தை விட ஸ்ரீராமாயணம் ஏற்றம் பெற்றது. அந்த ராமாயணம் முழுசாக என்ன சுவாமி இருக்குன்னா, ராமனோட கல்யாண குணங்களைத்தான் ஸ்ரீராமாயணம் விளக்க வந்தது. அதே மாதிரி கல்யாண குணபூர்த்தியாக யார் இருக்கானோ அவன் திருவடியை தான் பற்றணும்னு இப்போ தான் ஆழ்வார் பாசனம் கொடுத்து அடியன் விண்ணப்பித்தேன். உயர்வர உயர்நலம் உடையவனவன் துயரது சுடரடி தொழுதனன் மனனே. குணபூர்த்தியாக உள்ளவன் திருவடியை தான் நம்ம பற்றணும். அப்படி குணபூர்த்தியாக உள்ள திருவடியை பற்றதை விளக்க வந்தது தான் சரணாகதி சாஸ்திரமான ஸ்ரீமத் ராமாயணம். அது ராம கல்யாண குணங்கள் எவ்வாறு விளக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மேற்படி வரக்கூடிய வீடியோக்களில் பார்த்துட்டு வருவோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. அஸ்மத் குருபியோ நமக.